இந்த சேசிஸில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது 250 ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வராது. ஓகேவா, சேசிஸில் வராது. WPFXோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள். இதில் பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஹார்டுன்னு போட்டிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் 250 அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது சேசிஸ் கைஸ். இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. நானும் கிட்டேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது பிளாஸ்டிக் நினச்சேன். இதுதான் சேசிஸ். இதோட இது ஃப்ரேமோட பேர் பார்த்தீங்கன்னா டெலி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, டெலி ஃப்ரேம். இங்கேயும் டெலி ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ப்ளிட் பண்ணி வரும். இந்த ஃப்ரேம் தனியாக வரும், இந்த ஃப்ரேம் தனியாக வரும். சப்போஸ் ஆக்சிடென்ட்டோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஃப்ரேம் தனியாகவே மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் 250 இருக்குது கைஸ். சீட்டும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. சீட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷு, குஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி இதில் 390 இந்த இடத்துல ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக் கலர் தான் இருக்குது. இதே இது நீங்கள் பிளாக் எடிஷனில் இந்த ஆரஞ்சு வராது, இது பிளாக்கில் தான் வரும். ஓகேவா, இது நம்ம ப்ளூ எடிஷன் நான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் பிளாக் பார்த்துருப்போம். அதே இது நீங்கள் டைல் லைட் பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த கிராபிள் இங்கேயும் ஒரே கிராபிள் தான். அதே இது இங்கேயும் கிராபிளும் ஒரே கிராபிள் தான். ஸோ இந்த கிராபிளில் டெயில் லேம்ப் இருக்குல்ல, இந்த டெயில் லேம்பு உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராபில் இங்கே வரை கொண்டு போயிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தோன்னா இதோட கிராபில் முடிச்சுக்கலாம் கரெக்டாக. ஸோ அவங்க இங்கே வரை கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே இது நீங்கள் 250 பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும்.